வணக்கம். இரவோடு இரவாக திருவள்ளூர் புறப்பட்டுச் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது செயலால் நெகிழ்ந்து போன திமுக தொண்டர்கள். அப்படி இரவோடு இரவாக திருவள்ளூர் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்றார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த சுந்தரம் அவர்கள் பொன்னேரி தொகுதியில் கடந்த 1989 மற்றும் 1996 தேர்தல்களில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் 1989 முதல் 1991 ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராகவும் 1996 முதல் 2001 வரை பால்வளத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தவர். மேலும் திமுக துணை பொதுச் செயலாளராகவும் பதவி வகித்துள்ள சுந்தரம் அவர்கள் திமுகவின் ஆதிதிராவிடர் நலக்குழு தலைவராக பதவி வகித்து வந்தார். மேலும் சுந்தரம் அவர்களுக்கு கடந்த ஆண்டு நடந்த திமுக முப்பெரும் விழாவில் பேரறிஞர் அண்ணா விருதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கி பாராட்டினார். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக சுந்தரம் அவர்கள் நேற்று மறைந்தார். இந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவே திருவள்ளூர் மாவட்டம் சென்று மீஞ்சூரில் உள்ள சுந்தரம் அவர்கள் வீட்டிற்கே நேரில் சென்று அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் தெரிவித்தார். முன்னதாக கடந்த 2022 ஆண்டு ஜூன் மாதம் மீஞ்சூரில் உள்ள சுந்தரம் அவர்கள் இல்லத்திற்கே நேரில் சென்று அவரது உடல்நலம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்தது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் திமுக தொண்டர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் அவ்வப்போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வருகிறது. இதனால் வெளிமாவட்ட பயணங்களை தவிர்க்குமாறு மருத்துவர்கள் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் அறிவுறுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சென்னையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் மட்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் திமுகவின் முன்னாள் அமைச்சர் சுந்தரம் அவர்களது மறைவு செய்தி அறிந்தவுடன் இரவோடு இரவாக நேரில் சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்தான் கட்சியில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு எப்பொழுதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உரிய மரியாதை கொடுப்பது வழக்கம். அந்த வகையில்தான் பல வருடங்களாக கட்சிக்காக உழைத்த முன்னாள் அமைச்சர் சுந்தரம் அவர்களது மறைவு செய்தி அறிந்தவுடன் மிகுந்த அதிர்ச்சியடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இரவோடு இரவாக சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாகவே சுந்தரம் அவர்களது இல்லத்திற்கே நேரில் சென்று அவருக்கு மரியாதை செலுத்தியதோடு அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆறுதல் சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். எப்பொழுதும் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.